ஹாய், லாஸ்ட் வீடியோவில் எப்படி நான் லெக்சர்ஸுக்கு ரெடி ஆனேன்னு பார்த்தோம். இப்போ எப்படி லெக்சர்ஸ் போயிடுச்சுன்னு பார்ப்போம். எனக்கு ஃபர்ஸ்ட் லெக்சரே சரியாக 8:30க்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் லெக்சர் எனக்கு சைக்காலஜி. ஸோ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு அடுத்த லெக்சர்ஸ் 1:30க்கு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இடையில இருக்கிற டைமில் உமாக்கு கொஞ்சம் கட்டிங் வெட்டிங் க்ளீனிங் வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஃபுல்லாகவுமே ஃபிட்டாக சாப்பிட்டுட்டு லொஹர் தொழுதுட்டு இனி அடுத்தது 1:30 லெக்சர்ஸுக்கு தான் லொகின் ஆக போகிறோம். உண்மையை சொல்ல போனால் எவ்வளோ தான் குளித்து ஃப்ரெஷ்ஷாக லெக்சர்ஸ் அட்டன் பண்ணாலுமே பகல் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் லெக்சர்ஸில் இருக்கவே எல்லாம் எனக்கு அவ்வளோ தூக்கம் சொக்கிக்கிட்டு வருது. ஸோ அந்த தூக்கத்தை கலைக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம நோட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ நம்மளோட செகண்ட் டிப்பே இதுதான். என்னென்னா ஜூம் லெக்சர்ஸ் தானேன்னு சொல்லிட்டு ஃபோன் அங்கேயும் இங்கேயும் வச்சுட்டு சும்மா சுற்றி தெரியாமல் நம்ம நோட்ஸ் எடுத்து லெக்சர்ஸ் அட்டன் பண்ணணும். அப்போ தான் நமக்கும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். ப்ளஸ் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் டைம்லேயும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நோட்ஸ் அனுப்புங்கன்னு கேட்குற தேவையே இல்லை. ஸோ கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து லெக்சர்ஸ் அட்டன் பண்ணுங்கள். நோட்ஸுங்கக்குலாம் ஒன்று ஞாபகம் வருது. என்னென்னா நான்லாம் என்ன பண்ணுவேன்னா 7 சப்ஜெக்ட்டுக்குமே 7 கொப்பி எடுத்து நோட்ஸ் எல்லாம் எடுப்பேன். ஆனால் எந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேர் இருப்பாங்க என்னென்னா அவங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒரே ஒரு கொப்பியை தான் யூஸ் பண்ணுவாங்க. சில ஃப்ரெண்ட்ஸுக்கு கொப்பியே இல்லாமல் 1 இயரே முடிச்சிருக்காங்க. ஸோ உங்களோட கேங்லேயும் இப்படி இருப்பாங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒரே கொப்பியில் எழுதுறவங்க அவங்கள இந்த வீடியோவில் டக் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டின்னு சொல்லியும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.